ஆளுங்கட்சியாக இருக்கணும் எதிர்கட்சி ரெண்டு மேலே மூணாவது போயிருக்கும்போது அப்போ நம்ம டிஎம்கே வேண்டான்னு நம்மளை ஆல்டர்னேட்டிவாக மக்கள் பார்க்கலையா? அப்போ இந்த தலைமையை கட்சிக்குள்ளேயே கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ரொம்ப டஃப் பீரியட் ஆகட், டஃப் டைம் ஆகட். அதை வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பார்க்குறோம். இதற்கு முன்னாடி பெட்டராக சமாளிச்சுட்டு வந்தார். ஆனால் ஒரு வெற்றி தேவைப்படுச்சு. உங்களுக்கு பல முறை முன்னாடி சொல்லியிருக்கேன், 65 சீட்டுக்கு கீழே அதிமுக போச்சுன்னா உடையறதுக்கே வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பேசாமலே உட்காந்துருப்பாங்க. உங்களால் தான் சார்ந்த பிரச்சனைன்னு நேரடியாக ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஒரு ஆளுமையான ஒரு டிசிஷன் அவர் எடுப்பாராங்கிற ஒரு கேள்விக்கு இருக்கு. ஏன்னா இவரும் வந்து அவங்களோட ஒண்ணா இருந்தது. திரு சி.வி. சண்முகமோ, திரு வேலுமணியோ, வெற்றி வாய்ப்பு இழந்த திரு தங்கமணியோ, மற்றவர்களோ வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாருமே சமமாக ஒரே கணக்கில் இருந்தவங்க அம்மா முன்னாடி. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீங்க சரியா சரி ஓகே ரைட்டுன்னா அப்போ இப்போ வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. 19 தோல்வியை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆட்சியை தக்க வச்சுட்டாருன்னு 21 தோல்வி முதல் தேர்தல் புரிஞ்சுக்கலாம். அப்போ 24 வந்து அவங்க எல்லாமே நான் சொல்லி கேட்கலாம் வந்திருப்பாங்க. 26 தோத்த பிறகு நாங்கள் சரி நீங்க தப்புன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க நாங்கள் எல்லாம் சொல்லிட்டே வந்தோம், நீங்க கடைசி வரையும் கேட்கலன்னு. அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு ஒத்துக்கிட்டாரு, அலையன்ஸையும் வச்சுக்கிட்டாரு. ஆனால் கடைசியில் மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படிங்கிற பார்க்கணும்.